ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சிவசராஜ் பேசுகிறேன். கடமை செய் பலனை எதிர்பார்க்காதன்னு சொல்லுவாங்க. என் கடமையை நான் இப்போ 2015 நான் செஞ்சிட்டேன். இது அல்போன்ஸ் ரக மாங்கனி. விஞ்ஞான வளர்ச்சியை விட இயற்கை வளங்களோட வளர்ச்சி தான் மேன்மையானது, உயர்வானதுன்னு நினைக்கிறேன். நம்ம குழந்தைங்களுக்கும் அதுதான் கொண்டு செல்லணும்னு நினைக்கிறேன். 2017 அதோட growth 2 வருஷம் வளர்ச்சி எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ 2024 கரண்ட்டில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பல நேரங்களில் எனக்கு பசியாத்தின இந்த கனிகளை மரங்களை என்னால் மறக்க முடியாது. நான் பெரிய சொத்தாக நினைக்கிறது மரங்களை மட்டும்தான். நிழலுக்கு நம்ம வைக்கிற மரங்கள் கனி தரும் மரங்களை வைப்பது சால சிறந்ததுன்னு சொல்ல வரேன். நர்சரியில் நம்ம வாங்குகிற விதைகள், நாற்றுகள் தரமானதாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா அப்பப்போக்கு இந்த மாதிரியான நல்ல மகசூல் கிடைக்கிற நேரத்தில் ஷேப்லெஸ்ஸான கனிகள் நம்ம பார்க்க முடிகிறது. என்ன காரணம், சத்து குறைபாடாக என்ன ஏதுன்னு இயற்கை விஞ்ஞானிகள் தங்களோட பதிவுகளை தாராளமாக தெரியப்படுத்துங்க. இந்த பழம் சீசனில் 2 மாதத்துக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே நண்பர்கள் எனக்கு புக்கிங் பண்ணிடுவாங்க. உங்களால் முடிந்தால் மருந்தில்லாத உணவாக எங்களால் இந்த டைம் கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. இப்போ பழுக்காது சவால் விட்டாங்க. அதையும் ஒரு கை பார்த்துருமேன்னு செஞ்சேன். ரிசல்ட் 100% வந்துச்சு. அதன் பலனாக அடுத்த வருஷம் புக்கிங் பண்ணியிருக்காங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.